நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் சாதம் நைட்டில் சாப்பிட்டா வெயிட் நிறைய போடுவாங்கன்னு. தொப்பை வந்து அதிகமாகும். அதோட கூடவே வயசான தோற்றம் வந்து சீக்கிரமாக வரும். நைட்டில் சாதம் அதிகமாக சாப்பிட்டாலாம். கம்மியாக சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ அந்தளவு கம்மியாக சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இது ரெண்டுமே வரும். அதுக்கடுத்து நைட்டில் வந்து நம்ம புளி சாதம் இந்த மாதிரி புளிப்புத்தன்மையான சாதமோ இல்லை எந்த பொருளுமே புளிப்பான பொருட்கள் நம்ம நைட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். பச்சை மஞ்சள் இந்த மாதிரி விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து எடுத்து நல்லா உரசிட்டு குளிக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி முகத்தில் பூசிட்டு குளிச்சிங்கன்னா இல்லை உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வெள்ளையாக வந்து மாறுங்க. யாருக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் வெயிட் வந்து அதிகமாக்கணும், அதாவது ஹெல்த்தியான வெயிட் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைட்டில் குழந்தைங்களுக்கு சாதம் இல்லை சப்பாத்தி பூரி எதை கொடுத்தாலுமே அதோட கூட உருளைக்கிழங்கு சமைச்சு கொடுங்க. நல்லா வந்து ஹெல்த்தியான வெயிட் வந்து போடுவாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முகம் கழுவும் போது ஃபஸ்ட்டு முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதே தண்ணியில் சுத்தமான தண்ணியில் கண்களையும் நம்ம நல்லா கழுவிக்கணும். நம்ம கண்ணை திறந்து நம்ம கண்ணையும் கழுவுறதுனால கண் வந்து நமக்கு நல்ல பிரைட்னஸ் ஆகும். நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.